ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து எம்என் ஸ்ரீனிவாஸ் பற்றி படிக்கலாம். டாக்டர் எம்என் ஸ்ரீனிவாஸ் 1916 to 1999. ஓகே, டாக்டர் எம்என் ஸ்ரீனிவாஸ் is India's leading sociologist and social anthropologist. Okay, Dr. M.N. Srinivas got his PhD from Mumbai University. அதாவது எம்என் ஸ்ரீனிவாஸ் வந்து பேசிக்கலி அவர் தான் லீட் சோஷியாலஜிஸ்ட். ஓகே, லீட் சோஷியாலஜிஸ்ட் அண்ட் சோஷியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அது என்ன மீனிங் தெரியல, பட் சோஷியாலஜி பேசிஸ் ஹீஸ் அ லீடிங் பர்சன் ஃபார் சோஷியாலஜிஸ்ட். ஓகே, அப்புறமா அவர் வந்து பிஹெச்டி, அவரோட பிஹெச்டி வந்து மும்பை யூனிவர்சிட்டியில் எடுத்தார். ஓகே, ஹி டிட் இஸ் டிஃபில் ஃப்ரம் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. அவரோட டிபில் வந்து அவர் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பண்ணார். ஓகே, டாக்டர் எம்என் ஸ்ரீனிவாஸ் இஸ் த ஃபேமஸ் சோஷியாலஜிஸ்ட் ஆஃப் கர்நாடகா. கர்நாடகாவே ரொம்ப ஃபேமஸான சோஷியாலஜிஸ்ட் வந்து எம்என் ஸ்ரீனிவாஸ். ஓகே, Dr. M.N. Srinivas wrote his famous book Religion and Society among the cogs of South India. அவரோட ஃபேமஸ் புக் என்னன்னா ரிலிஜன் அண்ட் சொசைட்டி. ரிலிஜனும் சொசைட்டியும் அமாங் த காக்ஸ் ஆஃப் த சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவை பற்றி பேசியிருக்காரு. ஓகே, திஸ் வே அ ஸ்டடி ஆஃப் ரிலீஜியஸ் பிலீஃப் அண்ட் கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் ஆஃப் த காக்ஸ். இது வந்து இப்போ நம்மளோட மதபூரியமான நம்பிக்கைகள், அதுக்கப்புறமா மதபூரியமான நம்பிக்கைகள், அதில் இருக்கிற ப்ராக்டிசஸ், நம்ம பண்ணுற ப்ராக்டிசஸ், அதை பற்றி அவர் படிச்சுன்றது தான் இந்த புக். ஓகே, he introduced the concepts of Sanskritism, Westernization, Westernization and dominant caste. ஓகே, இப்போ சான்ஸ்கிரிட்டனைசேஷன்னா இப்போ எப்படி சொல்றது, அந்த சான்ஸ்கிருத்தை பற்றி அதை படித்து அதை வந்து ஒரு கல்ச்சர் ப்ராக்டிஸாக மாற்றினாங்க. அது வந்து சான்ஸ்கிரிட்டனைசேஷன். ஓகே, இதுதான். இது வந்து இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் போயிட்டே இருக்கு. அது ஒரு மாதிரி ஒரு ரிலீஜன் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு போகுது இந்த சான்ஸ்கிரிட்டனைசேஷன். அதுமா வெஸ்டர்னைசேஷன். அதான் வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து நம்ம இந்தியன் கல்ச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதில்ல, அதுதான் வெஸ்டர்னைசேஷன் சொல்றாரு. அப்புறமா டாமினன்ட் கேஸ்ட் வந்து நம்ம காஸ்ட் ரிலிஜன், இந்த ரிலிஜன்ல காஸ்ட் பேசிஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து ரொம்ப ஹை காஸ்ட், லோ காஸ்ட்னு வச்சிருக்கோம். ஸோ ஹை காஸ்ட் டாமினன்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டாமினன்ட் காஸ்ட்டை பற்றி அவர் பேசுவார். ஓகே, அப்புறமா அவரோட மேஜர் புக்ஸ் வந்து இந்தியன் வில்லேஜஸ், காஸ்ட் இன் மாடர்ன் இந்தியா அண்ட் அதர் எஸ்ஏஸ், சோஷியல் சேஞ்ச் இன் மாடர்ன் இந்தியா, ரிமெம்பர்ட் வில்லேஜ், காஸ்ட் இன் 21st சென்ச்சுரி அண்ட் நியூ அவதார், எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய புக்ஸ் அதில் எழுதியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ஐராவதி கார்வே. ஓகே, டாக்டர் ஐராவதி கார்வே ஹஸ் பீன் ரெகக்னைஸ்ட் ஆஸ் அ renowned and brilliant sociologist. அவங்க வந்து ரொம்ப அறிவாளியான ஒரு சோஷியாலஜிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் டாக்டர் ஜிஎஸ் குருவே அண்ட் டாக்டர் கார்வே வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் சோஷியாலஜிஸ்ட் ஆஃப் இந்தியா. அதாவது அவங்க வந்து ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் சோஷியாலஜிஸ்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறமா ஷி வாஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் டாக்டர் ஜிஎஸ் குருவே. ஓகே, ஷி earned postgraduate degree in sociology from University of Mumbai and served as a professor in the research center of Pune Deccan College. ஓகே, அவங்க வந்து அவங்களோட போஸ்ட் கிராஜுவேட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பைலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, அண்ட் சர்வ்ஸ் ஆஸ் அ ப்ரொஃபஸர், ஒரு ப்ரொஃபஸராக ஒரு ரிசர்ச் சென்டரில் வேலை பார்த்துருக்காங்க, பூனா டெக்கன் காலேஜில். ஓகே, டாக்டர் ஈராவதியோட ஸ்டடீஸ் எந்த ஃபீல்ட்ஸில் இருக்குன்னா, இட்ஸ் வெரி மச் எக்ஸ்டென்சிவ் தட் இந்தியன் சொசைட்டி, social institutions and kinship, and her specialized interest of studies, understanding and society and institutions on the basis of kinship was her main effort. Kinship organization in India, and is her famous book Hindu Society and Inspiration, Land and People of Maharashtra, Family in India. அவங்க ஓகே, ஈராவதி கார்வேயோட ஸ்பெஷலைஸ் ஃபீல்ட் படிக்கிற எந்த இதில் ஸ்பெஷலைஸ் ஆகாங்கன்னா இந்தியன் சொசைட்டியை பற்றியும்
அதோட சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி படிக்கிறதுல தான் ஈராவதிக்காரியோட மெயின் ஸ்டடீஸ் இருந்துச்சு. ஓகே, அதே மாதிரி அவங்களோட ஒரு ஒரு புக்ஸை பற்றி பேசணும்னா கீன்ஷிப் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா அது ஒரு புக்கு, ஹிந்து சொசைட்டி அண்ட் இன்டர்பிரசன்டேஷன் interpretation of family in India. Okay, these are the famous books of Iravati Karve. Sorry, Iravati Karve. Okay, Iravati Karve is the first woman sociologist in India. Okay, the first woman sociologist of the world வந்து ஹேரியட் மார்டின். அப்புறமா the first Indian sociologist வந்து ஈராவதி கார்வே. The first Indian sociologist is G.S. Gurve. The first sociologist is August Comte. Sorry, father of sociology is August Comte. Okay. Next, இதில் பாதி சாப்டர்ஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பியூர் அண்ட் அப்ளைடு சயின்ஸ், அப்ளைட் சோஷியாலஜி. ஓகே, all sciences contribute to the knowledge base and also to the solutions and resolutions of particular problems and issues. இப்போ வந்து சயின்ஸ் வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா அது வந்து ஒரு நாலேஜ் பேஸு அண்ட் ஆல்சோ த சொல்யூஷன்ஸ் அண்ட் ரெசல்யூஷன்ஸ். சொல்யூஷன்ஸையும் ஒரு நாலேஜ் பேஸும் தான் சயின்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது. ஓகே, அதோட பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸையும் அதோட இஷ்யூஸையும் அதோட சொல்யூஷன்ஸ் தான் நம்மளுக்கு சயின்ஸ் பார்த்து சொல்லிக் கொடுக்குது. ஆஸ் சச் ஆல் சயின்சஸ் ஹேவ் டூ ஃபேஸஸ். இந்த மாதிரி எல்லா சயின்ஸுக்கும் ரெண்டு ஃபேஸ் இருக்கு. அதில் வந்து ஒன்று வந்து பியூர் சயின்ஸ், அப்புறமா பியூர் சோஷியாலஜி. அதே மாதிரி அப்ளைடு சயின்ஸ் அண்ட் அப்ளைடு சோஷியாலஜி. ஓகே, ஸோ பியூர் சயின்ஸ் அண்ட் பியூர் சோஷியாலஜிக்குள்ள போகலாம். பியூர் சயின்ஸ் இஸ் அ பிரான்ச் ஃபார் நாலேஜ் வித்தவுட் பிரைமரி கன்சர்ன் ஃபார் இட்ஸ் பர்டிகுலர் யூஸ். இப்போ பியூர் சயின்ஸ் வந்து எது படிக்கணும்னா அது வந்து அதுக்கு ஒரு ஜென்ரல் யூஸ் எதுவுமே இருக்காது, சும்மா அது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஓகே, அது பியூர் சயின்ஸ்னா அது வந்து எங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறது, அதை வெறும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, sociology is a pure science, not an applied science. Applied one. The intermediate goal of sociology is the acquisition of knowledge about human society, not the utilization of the knowledge. இப்போ பியூர் சயின்ஸ் வந்து வெறும் அதோட நாலேஜ் மட்டும் தான் கெயின் பண்ணிக்கலாம், அதை வேற எங்கேயும் யூஸ் பண்ண போகிறது. அதே மாதிரி தான் சோஷியாலஜி இஸ் அ பியூர் சயின்ஸ். ஓகே, ஏன்னா அதை வந்து எங்கேயும் நம்ம அப்ளை பண்ண போகிறது, அது வந்து நம்மளோட ஒரு நாலேஜ்க்காக தான் அதை படிக்கலாம், அதை எங்கேயும் போய் நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறது, அது வெறும் நம்மளோட நாலேஜ்க்காக மட்டும் தான் அதை படிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்ளைட் சயின்ஸ் அண்ட் அப்ளைட் சோஷியாலஜி. Applied science is the search for ways of using scientific knowledge to solve particular problems. அப்ளைட் சயின்ஸ் வந்து அப்படின்னா அந்த அப்ளைட் சயின்ஸ் வந்து எங்கேயாவது நம்ம அப்ளை பண்ணுவோம், அதை வந்து எங்கேயாவது யூஸ் பண்ண பார்ப்போம். ஸோ இந்த இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்ச ரிசர்ச்சஸ் வச்சு இந்த ப்ராப்ளம்க்கான ஒரு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த இந்த ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் எப்படி இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் அப்ளைட் சயின்ஸ். ஓகே, இப்போ ஓகே, அந்த அப்ளைட் சோஷியாலஜி வந்து எப்படின்னா, இப்போ அப்ளைட் சோஷியல் நம்ம எப்படி அப்ளைட் சயின்ஸ்ல நம்ம படிக்கிற நமக்கு கிடைக்கிற ஃபைண்டிங்ஸ்ல அது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்ல எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த பர்டிகுலர் ரிசர்ச்சை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், அதை யூட்டிலைஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் சோஷியாலஜிலையும் சோஷியல் சோஷியல் சயின்டிஃபிக் ஃபைண்டிங்ஸ் ஆர் அப்ளை டு த சொல்யூஷன்ஸ் ஆஃப் சோஷியல் ப்ராப்ளம்ஸ். அதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சோஷியல் ப்ராப்ளம்ஸ்ல எப்படி அதை யூஸ் பண்ணலாம், இந்த சோஷியல் சயின்டிஃபிக் ஃபைண்டிங்ஸை எப்படி நம்மளோட சோஷியல் லைஃப்லையும் சோஷியல் ப்ராப்ளம்ஸையும் எப்படி அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறது, அது மாதிரி அதை யூஸ் பண்ண பார்க்கறது தான் அப்ளைடு சோஷியாலஜி. ஓகே, டைப்ஸ் ஆஃப் அப்ளைட் சோஷியாலஜி இதுலேயும் பியூர் சயின்ஸ்
அப்ளைட் சோஷியாலஜியில் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் சோஷியாலஜி இருக்கு. ஓகே, டைப்ஸ் ஆஃப் அப்ளைட் சோஷியாலஜி. அதில் வந்து மெயினாக 5 அப்ளைட் சோஷியாலஜிஸ் இருக்கு. 1 கிளினிக்கல் சோஷியாலஜி, செகண்ட் சோஷியல் இன்ஜினியரிங், தேர்ட் சோஷியல் ஒர்க், ஃபோர்த் அப்ளைட் சோஷியல் ரிசர்ச், ஃபிஃப்த் ஆக்ஷன் சோஷியாலஜி. ஓகே, கிளினிக்கல் சோஷியாலஜி இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு கிளினிக்கல் சோஷியாலஜி பார்க்கலாம். கிளினிக்கல் சோஷியாலஜி இட் ரெஃபர்ஸ் டு தி யூஸ் ஆஃப் சோஷியாலஜிக்கல் நாலேஜ் இன் த ப்ரொவைடிங் அசிஸ்டன்ஸ் டு த இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். இப்போ இது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஆம், இப்போ சோஷியாலஜிக்கல் நாலேஜ் வந்து ஒரு அசிஸ்டன்ஸா, இப்போ ஒரு ஆளுக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு இந்த சோஷியல் லைஃப்ல ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல எதுவும் பண்ண முடியல, இதுக்கான ஒரு பிரச்சனை, ஒரு கவுன்சிலிங் செஷன் மாதிரி. ஓகே, நம்ம எப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரில, என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு கவுன்சிலிங் செஷன் போவோம், அதே மாதிரி தான் இருக்கும். கிளினிக்கல் சோஷியாலஜினா ஒரு கவுன்சிலிங் செஷன் மாதிரி. அது வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க, ஒரு இது புரியலன்னா சோஷியாலஜிக்கல் ஃபைண்ட் நாலேஜ் வச்சு உங்களுக்கு ஏதாவது தேவையா, உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறது. இண்டிவிஜுவலுக்கும் மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் இது பண்ணுவோம். ஓகே,